ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் மேக்கர் வறுவல் பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். மீன் மேக்கர் அந்தளவுக்கு நல்லா பஞ்சு போல் வெந்திருக்குங்க பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. யாரெல்லாம் அந்த நான்வெஜ் சாப்பிட்லன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, இந்த மீன் மேக்கரை வறுத்து இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மீன் மேக்கர் ஒன்று மட்டும் வறுத்து வச்சுட்டா ரசம் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் இதுக்குள்ளே வச்சு சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் மீன் மேக்கர் வறுவல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் நம்ம மீன் மேக்கர் வறுவல் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மேக்கர் வறுவல் பண்ணுறதுக்கு நான் 150 கிராம் மீன் மேக்கர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மீன் மேக்கரில் சூடான தண்ணியை சேர்த்துக்கோங்க. சூடான தண்ணி சேர்க்கும்போது தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மீன் மேக்கர் நல்ல சுடு தண்ணியிலேயே நல்லா ஊறி சாஃப்டாகும். அப்போ நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி இருந்தால் மட்டும்தான் மீன் மேக்கர் அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வரும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும். இப்போ பாருங்கள், மீன் மேக்கர் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துல எந்த அளவுக்கு நல்லா குண்டு குண்டாக ஊறி வந்திருக்கு பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு இன்னொரு டைம் நல்லா பச்சை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி திரும்பவும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டும் போது மீன் மேக்கரோட வாசனையெல்லாம் போயிடும். சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் வறுக்கும் போது. இப்போ கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு திரும்பவும் பிழிஞ்சிட்டு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி துளி கூட இல்லாமல் பிழிஞ்சு எட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இப்போ பிழிஞ்சு எடுத்து வந்த மீன் மேக்கரை மாற்றி வச்சுக்கோங்க. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு கடை வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பெருஞ்சீரகம் மிளகு எல்லாம் சேர்ந்து நல்லா வெடித்து நல்லா வறுந்து வந்துருச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் சேர்க்கும் போது இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கோங்க. அதே கடையை அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடுகும் ஜீரகமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ள சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா கூடவே சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பச்சை மிளகாவும் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா விதங்கி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு பழுத்த 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண தக்காளியை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்து தக்காளியை நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க. பாருங்க, நம்ம சேர்த்த தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோம்ல, மீன் மேக்கர் உள்ளே சேர்த்துக்கோங்க. மீன் மேக்கர் உள்ளே சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீன் மேக்கரை நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம மீன் மேக்கரை எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு நம்ம முன்னாடியே வறுத்து மிக்ஸியில் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ இந்த மசாலாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க. மசாலாவை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மசாலாவோட வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம மசாலா சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க. இறக்கி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மீன் மேக்கர் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.